கொஞ்சம் நம்ம சிஸ்டத்தோட சேர்ந்து அதை வெரிஃபை பண்ணி அதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் அப்ரூவல் கொடுக்குறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாருக்கும். பிறகு அதுக்கப்புறம் நமக்கு சரியாக வந்துடும். இப்போ நம்ம கான்செப்டில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் நம்ம வாழணுங்கிறது தான் மெயின். அறிவு நீங்கள் சொன்ன மாதிரி பகுத்தறிவு பழம் சாப்பிட்ற எஃபெக்ட்லாம் பிறகு முதல்ல இன்னோசென்ட்டாக தான் இருக்கிறாங்க. பிறகு தான் பகுத்தறிவு பழத்தினுடைய எஃபெக்ட் வரும். இப்போ நமக்கு இன்னோசென்ட்டாக நம்ம இப்போ இவ்வளோதான் பகுத்தறிவுலாம் வளர்ந்த பிறகு இன்னோசென்ட்டாக எப்படி வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அதுதான் பகுத்தறிவு வந்துட்டு இல்லை. வந்த பிறகு நம்மளால் எப்படி இன்னோசென்ட்டாக வாழ முடியும் இது நம்ம கேட்குறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கோபமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த இதை உங்களால் செயல்படுத்த முடியுதா? கோபம் வந்துடுது, ஒரு சூழ்நிலையில் கோபம் வந்துடுது. கோபம்னா என்ன இருக்கும்? உங்களை அறியாமல் வருதுன்னே இருக்கும். அப்போ அங்கே அறிவு சொன்னதெல்லாம் இங்கே கேட்கல. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அறிவினுடைய எல்லைக்குள்ளே அது வரல. அறிவினுடைய எல்லையும் கடந்து செயல்படுற மாதிரி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம அறியாமலே செயல்படுறோம். அப்போ நம்மளை அறியாமலே செயல்படுறது இன்னோசன்ட் ஸ்டேட். பிறகுதான் இன்டலெக்டே பிறகுதான் ஜாயின் ஆகுது. அதனால் இன்டலெக்ட் நம்ம இன்டலெக்டுக்குள்ளே இருக்கிறோம். இன்டலெக்ட் நம்மளை டாமினேட் பண்ணி வச்சுருக்கு, நம்ம கட்டி போட்டிருக்குன்னு ஒன்றுமே கிடையாது. இன்டலெக்ட் எவ்வளோதான் இன்டலெக்டாக இருந்தாலும் இன்னோசன்ஸ் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது. அதனால் எல்லாருமே இன்னோசென்ட்டாக தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு செகண்டில் இன்னோசென்ட்டாக இருக்கிறோம். ரெண்டாவது செகண்டில் தான் இன்டலெக்ட் வருது. லேட்டராக தான் வருது. அதனால் நம்ம இன்னோசென்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண தேவையே இல்லை. நம்மளை அறியாமே நம்ம இன்னோசென்ட்டாக தான் இருக்கோம். அது மேலே நம்ம சுமத்துற இன்டலெக்டாக கொஞ்சம் நிதானப்படுத்தணும். கொஞ்சம் அவசரப்படாமல் அந்த நேச்சுரலாக இயங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கணும். இன்னோசன்ட் நம்ம இன்டலெக்ட் அந்த இன்னோசன்ஸுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குற மாதிரி பார்த்துட்டா போதும். எதை இன்னும் குற்றம் கண்டுபிடிக்காமல் கோபம் வந்தாலும் ஓகே, பக்கம் வந்தாலும் ஓகே, பயம் வந்தாலும் ஓகே, நம்ம முடிவுக்கே மீறி நமக்கு ஏதோ எமோஷன் வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு இருந்தா போதும். கொஞ்சம் இடைவெளி விட்டு கொடுக்கணும். ஆமாம், அதுதான் உண்மையிலேயே அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம மீறி நடக்கிற இன்னோசன்ஸ் அங்கே செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இன்டலெக்ட் தான் எப்பவுமே நம்மளை டாமினேட் பண்ணி இன்டலெக்ட் தான் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு விரும்பவும் செய்யலாம். இன்டலெக்சுவலாக இருக்கிறத நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். இன்டலெக்ட் தான் நம்மளை பாதுகாப்புன்னு சொல்லி. ஆனால் இன்டலெக்டோட இன்னோசன்ட் தான் பவரானது. ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய உண்மையான நல்லதே இன்னோசன்ட் ஸ்டேட் தான். இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் நம்ம எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் நம்ம இன்வைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது இன்டலெக்டையும் ஓவர் லுக் பண்ண முடியாது. அதனால் நம்ம எல்லாமே